நம்ம குருநாதர் அழகான ஒரு வார்த்தைக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கார். உருப்படும்னு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஒரு அழகான விளக்கம். நம் வாழ்க்கையில நம் பூரணத்தை, அதாவது நிறைவு எப்போ பெறுகிறோம் அப்படின்னா, இறைவனுடைய உருவம், இறைவனுடைய சிந்தனை அது நம்ம இதயத்தில் இருந்தால் தான் நம்ம நிறைவை பெறுறோம். ஏதோ இது ஆன்மீகம்னு மட்டும் இல்லை, சாதாரணமான ஒரு வாழ்க்கையில நம்ம நிறைவா வாழணும்னாலே இறைவனை மறந்தோன்னா நிறைவு கிடையாது. அதனால அந்த பகவானுடைய உருப்பட்டாதான் நம்ம பாரம் இல்லாம பயம் இல்லாமல் நிம்மதியா வாழ முடியுங்கிறதுனால இந்த உருப்படுற வித்யை அப்படின்னு சொல்றதுதான் நம்மளுடைய சாஸ்திரம். நம்ம சாத்திரங்கள்லாம் எதுக்கு வச்சிருக்கான்னா, நம்மளை கட்டி போட கிடையாது. கார்த்தால எழுந்துக்கோ, இந்த மாதிரி கோவிலுக்கு போ அப்படின்னு நம்மளெல்லாம் வற்புறுத்துறதுக்காக கிடையாது. எதை செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கையில நிம்மதியா வாழலாம், ஆனந்தமா வாழலாம்னு காட்டுறதுக்கான வழிமுறையத்தான் சாஸ்திரங்கள் காட்டுறது. ஒரு குழந்தைக்கு நல்ல ஒரு உணவை ஊட்டினா கூட அது சாப்பிட மாட்டேன்னு இப்படி தள்ளும் வாய், அதோட நல்லதுக்காக தான் ஊட்டுறா அம்மா. அப்போ அந்த அம்மா நீ வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற போனா போறது போன்னு விடமாட்டா இல்லையா? அந்த குழந்தை சாப்பிட்டா தானே அது நல்ல சக்தியா இருக்க முடியும், நல்ல ஒரு சுகாதாரத்தோட இருக்க முடியும், நல்ல ஒரு ஹெல்த்தோட இருக்க முடியுங்கிறதுனால அந்த குழந்தை வேண்டாம்னு சொன்னாலும் கெஞ்சியோ கொஞ்சியோ மிரட்டியோ சாதத்தை ஊட்டுற மாதிரி மகான்களும் நம் குருமார்களும் என்ன செய்கிறார்கள்னா, கெஞ்சியோ கொஞ்சியோ மிரட்டியோ எப்படியோ நம்ம உருப்படணுங்கிறதுக்காக அவர்கள் ஆன்மீக விஷயங்களை நமக்கு ஊட்டுகிறார்கள்.